ஒரு பெண் வந்து இத்தனை ஒரு 10, 20 காலம் தொடர்ந்து வந்து போராடி ஒரு இடத்துக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து அனுமல் தான். வுமன் கேரக்டர்ஸுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல இருக்கக்கூடிய ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடி, கடலுக்கு முன்னாடி இருக்க ஒரு காயல், ஒரு சிறிய பட நிகழ்வுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பல விசேஷங்கள் இருக்குது. என்னென்னா மிக முக்கியமாக வந்து நான் தமயந்தி அவர்களுடைய இயக்குனர் தமயந்தி வந்து வெறும் சாதாரண ஒரு பெண் இயக்குனராக மட்டும் நான் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர். திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு ஒரு ஆர்ஜேவா ரேடியோ துறையில் பணியாற்றி, அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து நிறைய சிறுகதைகள், கவிதைகள் எழுதி இலக்கிய உலகத்தில் பிரகாசித்து, அங்கே தனக்கு தனி முத்திரையை உருவாக்கி, அதற்கு பிறகு திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக அங்கேயும் வந்து தன்னுடைய ஒரு நல்ல பாடல்களை எழுதி அங்கேயும் வெற்றி பெற்று இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண் வந்து இத்தனை ஒரு 10, 20 காலம் தொடர்ந்து வந்து போராடி ஒரு இடத்துக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க உண்மையிலே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய பாராட்டு. உண்மையிலே ஒரு தடவை கைத்தட்டலாம் வந்து உண்மையிலே. ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள்லையும், அவங்களுடைய இலக்கிய உலகத்திலையும் சரி, எழுத்து உலகத்திலையும் சரி, பத்திரிகை உலகத்திலையும் சரி, இந்த திரைப்பட உலகத்திலையும் அவங்கள நான் பார்த்துட்டு வர்றேன். கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் இருந்த அவங்களே வந்து ஒரு அதை சொன்ன இதில் ஒரு கதைன்னா இது ஒரு பார்ட்னா அது இன்னொரு பார்ட்டுன்னு சொல்லலாங்க. அவ்வளவு வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து போராடி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமயந்தி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளோ சாதாரண நிகழ்ச்சி இல்லை. அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு அதுக்கு நீங்கள் உத்வேகம் பாராட்டும், நீங்கள் வந்து தொடர்ந்து கை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இசையமைப்பாளர் வந்து ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஜஸ்டின் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இருக்கார், ஜஸ்டின் பிரபாகரன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2, 3 ஜஸ்டின்கள் இருக்காங்க. ஆனால் இன்னொரு ஜஸ்டின் வந்து உங்கள் பேர் வந்து எனக்கு அவர் மீரா தெளிவாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். கனன்யா. வாழ்த்துக்கள் கனன்யா. உங்களுடைய பேர் வந்து சரித்திரத்தில் இடம்பெறட்டும். நன்றி. என்னுடைய நண்பன் சிறப்பாக பேசுகிற ரமேஷ் வைத்தியா வந்து இதில் பாட்டு எழுதியிருக்கா. அப்படி ரமேஷ் வைத்தியா வந்து உண்மையிலே வந்து நடிகனாக வந்து போயிருந்தா இன்னும் ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலே வருங்காலத்தில் நீ சிறந்த நடிகனாக உருவாக எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது. பெரிய நடிகராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வந்து அதே மாதிரி படத்தில் நடிச்சிருந்த தம்பி வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்த அப்படி கதாநாயகன் வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எல்லா வெற்றி படங்கள்லையும் இருப்பார். ஆனால் நிச்சயம் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு நல்ல கதாநாயகனாக உருவாகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து அனுமல் தான். ஏன்னா அவங்கள வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ஸ்டார் வந்து. ஆனால் அவங்க கண்ணு வந்து படத்தில் பார்க்கும்போது விட இங்கே பார்த்தா சாதாரணமாக, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. படத்தில் மட்டும் எப்படி அவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் வந்து இங்கே முன்னாடி உட்காந்துருந்தோம் அந்த ஹாலில். சர்வசாதாரணமாக இந்த படத்தில் உட்காந்துருந்தாங்க. யார் ஒன்றும் தெரியல எனக்கு. நான் கூட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க எதுவும் மலையாளத்தில் படத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து டைட்டிலில் பார்த்தோம் அனுமல்னு பார்த்தோம். அவங்களுக்கு இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க, நிறைய பேர் வந்துருக்காங்க. அப்புறம் உங்கள் நடிகை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. ரொம்ப எல்லாத்தோட சிறப்பாக மிக அருமையான பாடல் பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. குரல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். சகோதரர் வந்து பல படங்களில் வில்லனாக பார்த்து வந்து இதில் ஒரு அழறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்த விட இங்கே நான் மிகவும் பாராட்டுறது ஜேஎஸ்பிஎஸ் தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து தொடர்ந்து இங்கே நிறைய படம் எடுக்கணும்னு. இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்று
தொடர்ந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை, இது மாதிரி எழுத்தாளர்களை, நல்ல இயக்குனர்களை உருவாக்கணும். உண்மையிலே நான் வந்து இங்கே வந்து மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நானும் ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குனராக ஆகிறதால, நான் உண்மையிலே வந்து எழுத்தாளர் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தை விட மிகச்சிறந்தவன் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். அது உண்மையும் கூட. ஏன்னா எழுத்தாளன் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து முன்னும் பின்னுமா பார்க்குறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து சாட்சியாக இருக்கான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வரலாறை சொல்கிறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தையும் சொல்கிறான். ஒரு எழுத்தாளன் தான் எதிர்காலத்தை உருவாக்குறான். எழுத்தாளன் உருவாக்குற சொல் தான் எதிர்காலத்தில் விதையாக மாறுது. அவன் தான் எதிர்காலத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறான். அவன் தான் கடந்த காலம். அவன் இல்லைன்னா வரலாறே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்க பாடல் செயல்கள் இல்லைன்னா இன்றைக்கி வரலாறே இல்லை. அப்போ அதெல்லாம் பண்ண எழுத்தாளர்கள் தான் வந்து கடந்த காலத்தையும் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் வந்து தான் இந்த உலகத்தில் எல்லா தொழிலாவிலும் மிகச்சிறந்த தொழில் வந்து எழுத்து தான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அதனால தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தேன், கர்வமாக இருந்தேன். இயக்குனரோட எழுத்தாளர் தான் பெரிய ஆளாக இருந்தேன். ஆனால் என்னுடைய முதல் படம் இயக்குறப்போ தான் தெரிஞ்சுது, எல்லாரோட பெரிய ஆள் வந்து இயக்குனர் தான். கடவுளுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முடித்து அதை வெளியில் கொண்டு வரதுக்கு சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட சிரமமான விஷயம், நீங்கள் ஒரு எழுத்தாளராக, நீங்கள் ஒரு இயக்குனர், ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே கூட நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்து நிர்வகிச்சிடலாம். ஒரு படத்தை மட்டும் இயக்கிக்கிட்டிங்கன்னா இன்றைய சூழலில். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுவும் முதல் பட இயக்குனருக்கு ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இல்லை. ஆனால் முதல் பட இயக்குனர் வந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஏன்னா அதுவும் குறிப்பாக எழுத்தாளருக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எழுதுறவர் ஆனால் இயக்குறது தெரியாது அப்படின்வாங்க. சுற்றி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எழுத்தாளர் ஒரு இயக்குனர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து முதற்கொண்டு கதையை சொல்கிறதுலேருந்து முதற்கொண்டு நீங்கள் நடிப்புத்துறையில் சொல்கிறது முதற்கொண்டு தொழில்நுட்ப இயக்குனர் வேலை வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மட்டும் எல்லாத்தையோட என்ன விஷயம் தெரியுங்களா, எழுத்தாளனாக இருந்தால் நீங்கள் இந்த எவ்வளோக்கெவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, எவ்வளோ தூரம் எழுத்தாளனா எமோஷனாக இருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் இருந்து அதனால் இந்த பாதகமும் இல்லை. ஆனால் இயக்குனராக இருக்கிறதா அப்படி இருக்கவே முடியாது. இயக்குனராக தான் நீங்கள் வெளிப்படையாக இருக்க முடியாது, இயக்குனராக தான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, உணர்ச்சியில் வெளிக்காட்ட முடியாது. உணர்ச்சிகள் நீங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் நகர்த்தி எல்லாத்தையும் அரவணைச்சு சாதகங்களாக உருவாக்கி அதில் வந்து வழிநடத்தி கடைசி வரைக்கும் பொறுமையின் சிகரமாக இருந்து நீங்கள் கடைசி படத்தில் முடிக்க தான் வந்து ஒரு எழுத்தாளர். அது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு சாத்தியமே கிடையாது. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு முதல் படத்தை இவ்வளோ சிரமங்களை கொண்டு அவங்க இயக்கி இது வெளியே வரும்போது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இந்த படத்தை இயக்குனர் தமயந்திக்கு என்னுடைய ஒரு நண்பனாக வந்து நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பல நல்ல படங்கள் உருவாகிறதுக்கு ஒரு விதையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு, எனக்கே பயமாயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. என்னென்னா எல்லாரும் ரொம்ப அழகாக, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நான் எப்போவுமே அது சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறையா இது நான் கேட்குற தமிழ் இல்லையே, வேறு மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்களே, ரொம்ப போய்ட்டிக்காக ரொம்ப அழகாக எல்லாரும் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி. ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே எல்லாரும் பேசுனதுக்கு கண்ணுப்படாமல் இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினச்சிக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாங்களே சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமாக நல்ல கண்டென்ட்னு நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போவே நான் வந்து தமயந்தி இதை எப்போ பண்ணுறதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்தில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் வந்து சொன்னாங்க. ஸோ தமயந்தி அது கரெக்டாக மைண்டில் வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்தியை தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது, தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சி
இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள்கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினாக என் உள்ளேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச பேச அவரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், அவங்க ஃபிலிமை பார்க்குற விதமாகட்டும், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷனில் பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்கு தான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஃபஸ்ட் டைம். ஃபோனில் மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் பேசினது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்ணுறதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக ஜே ஸ்டுடியோஸ் இங்கே நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பற்றி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே, ஆக்டர்ஸ் ஸ்வாகதா, இசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லோரும் ரொம்ப நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி இங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுன்னு. அந்த வீட்டில் அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்டிலே வாழ்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக மியூச்சுவலாக அங்கங்கே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, என்ன சொல்கிறது, ஆக்டிவாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிற்கிறது. பிகாஸ் அங்கே ஃபுல்லாக அங்கே சார்ஜ்டாக எப்பவும் இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்னதே நான் பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் இப்படி இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ், இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்க்ரீன்லலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்தில். அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார், பிரவீன் சார், நாங்கள்லாம் எவ்வளோ குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்கே மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டாக நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே, ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸாக இருந்தாலும் ராஜேஷ் சார் அண்ட் தமயந்தி மேம் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணது. நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்போ நோட்டீஸ் பண்ணப்போ நான் இது முன்னாடி ரீல் பண்ணலேன்னு இப்போ தான் யோசித்தது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷ்னலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்கில் அந்த படத்தில் எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்கள் எல்லோரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தது என்னோட கரியரில் உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சுது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்கள் ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது இருக்கும் எங்கள் கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறையா ஸ்னேகம். தேங்க்யூ. அண்ட் கவிதா, ரொம்ப நல்லா அழகாக பேசுகிறீங்க. தேங்க்யூ. அண்ட் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க. சேர் போட்டு கொடுங்க கூட. வாட் இஸ் திஸ்? தேங்க்யூ.